Pranam and welcome to Kutti Story with Pranam. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ்க்கான டாய்ஸ், அதாவது லைக் அவங்க விளாட்ற மாதிரி அவங்க பிரெயினை வந்து தூண்டுற மாதிரி ஒரு டாய் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாய்னா மேக்னெட்டிக் பில்டு பக்கெட். நீங்கள் இங்கே எனக்குள்ளே பார்த்தா தெரியும், இந்த போட்டிருக்காங்கள, இது அந்த மேக்னெட்டிக் பக்கெட். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் அன்பாக்ஸ் பண்ணி இதை ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இதான் அந்த டைல்டு பில்ட் பக்கெட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பண்ணியாச்சு. இது அந்த சூட் கேஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, அந்த என்னென்ன மணிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சொல்ல நிறையா ஷேப்ஸ் இந்த மாதிரி இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதில் எது வேணுமோ நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேக்னெட்டால் இருக்குது. இந்த கருப்பு கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா எனக்குள்ள, இந்த இதான் அந்த மேக்னெட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் டைப்பு. என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி, அதாவது எப்படி சொன்னால் ஸ்கொயர் மணி இருக்குது, 2 விண்டோ மணி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் க்ளோஸ்டு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா க்ளோஸ் டைப்ஸ் இருக்குது. அதே மணி எனக்குள்ள ஓப்பன் டைப்பும் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓப்பன் டைப்பும் இருக்குது. ஓகே, இது எடுத்து வர வச்சிடலாம். அப்புறம் இந்த மாதிரி விண்டோஸ் மாதிரி இருக்குது. இது அப்படியே அந்த பிரிக்கில் இருக்கிற மாதிரி, பிரிக்கில் வீடு கட்டும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இதே மாதிரி ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 2 பால்கனி மாதிரி இருக்குது, வச்சிடலாம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸு. இது நம்ம அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் பார்த்தா தெரியல, இது வந்து லென்த்தியாக இருக்குது. இந்த வித்து பிரெத் எல்லாமே லென்த்தியாக இருக்குது. இது வந்து நம்ம நார்மல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நார்மல் ட்ரையாங்கிள். இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிக் சைஸில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிற ஷேப்ஸ் தான் இந்த ஏர்கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர்கிராஃப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்குது. இதுக்கு எந்த மாதிரி இது ஷேப், எத்தனை பிளாக்ஸ் வேணும், எத்தனை ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இது இருக்குது. மேக்னெட்டு ஒட்டுமான்னு டவுட்டாக வேறு இருக்குது, மேக்னெட்டாக ஒட்டுமான்னு வேறு டவுட்டாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் டைப் வந்து 6 கேட்டிருக்காங்க, 2 சைடு. இப்போ நம்ம அந்த 3 கனெக்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். 3 நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 அப்படியே ஜாயின் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே சென்டரில் இருக்க 2 எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நம்ம ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வந்து 2 எடுத்துக்கணும். இந்த எடுத்துருக்கேன். இதை நம்ம 2 பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இதில் 1, ஃபஸ்ட்டு இதில் எடுத்தது 1, அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இது 1. இப்போ 2ஐயும் மாட்டியாச்சு. இப்போ திரும்ப அந்த 2ஐயும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன், இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம இப்படி வச்சுக்கணும், அந்த ஒரு ஓப்பன் டைப் பிளாக்ல. அதுக்கப்புறம் சைடில் 1 வச்சா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இங்கே எனக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் தான் இதை சப்போர்ட்டே தாங்கி பிடிக்குது. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்களா, இந்த எப்படி ப்ரோ இங்கே கேப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வச்சு நம்ம இப்படி மாட்டணும். அதே மாதிரி இந்த சைடுக்கும் மாட்டியாச்சு. இது
இதுக்கப்புறம் இது கொஞ்சம் அந்த இது மேக்னெட்டாக அது திடீர்னு வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துது. அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி ட்ரையாங்கிள் முன்னாடி மாட்டோம்ல, அதே செட்டப்பை வந்து பின்னாடி பண்ணணும். அந்த ட்ரையாங்கிளை மட்டும் மாட்டணும். மாட்டின பிறகு மேலே ரூஃப் டாப்புக்கு க்ளோஸ்டு டைப் பிளாக்ஸு மாட்டியாச்சா? ஒரு 2 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இதுல இருந்து நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு இருங்க கொஞ்சம் நகர்த்திக்கலாம். புரியும் நினைக்கிறேன். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த 2 சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு எப்படி மாட்டோம், அதே மாதிரி இந்த சைடு மாட்டோம். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. எவனு குழஞ்சு போயிடுது. நான் உங்களுக்கு வந்து இந்த செட்டப் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமி. அதாவது நம்ம இப்போ அந்த செட்டப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து என்ன இருக்கணும்னா, நம்ம அந்த விண்டோ பிளாக் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வச்சு மேலே வந்து இந்த க்ளோஸ்டு பிளாக்ஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அப்படி வச்சு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இன்னொரு 2 இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 2 நம்ம வந்து வைக்க போகிறோம் சப்போர்ட்டுக்கு. எப்படி ப்ரோ வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கீழே